Hello students, welcome to 10th standard maths, 5th chapter coordinate geometry, exercise 5.1 part 1, 1 to 6 sums. In the previous video we have seen exercise 4.5 multiple choice questions. Now let us see exercise 5.1 part 1 first sum. Find the area of the triangle formed by the points. Area of a triangle அப்படினால நம்ம என்ன யூசுவலாக போப்போம்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். 3 சைடு மட்டும் கொடுத்துருந்தா, இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1, -1, -4, 6 அண்ட் -3, -5. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எப்போவுமே பாயிண்ட்ஸ் தான் வரும். ஓகே, எக்ஸ் கோஆர்டினேட் பாயிண்ட், ஒய் கோஆர்டினேட் பாயிண்ட், அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்ஸ் வரைஞ்சிக்கலாம், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் வரைஞ்சிக்கிட்டோம். ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூஸ் -1, -2, -3, -4, -5 எடுத்துப்போம். ஒய் ஆக்சிஸில் மேலே பாசிட்டிவ் வேல்யூஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி எடுத்துப்போம். இந்த பக்கம் கீழே வந்து ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் வேல்யூஸ் -1, -2, -3, -4, -5 எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே அப்ராக்சிமேட்டாக தான் எழுதிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லாம் 1, -1, ஒன்றுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், செகண்ட் பாயிண்ட்டை ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஓகே, 1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ் +1 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், -1 இந்த ஒய் ஆக்சிஸ். ஸோ 1, -1 எழுதிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் -4, 6 -4 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், 6 இந்த ஒய் ஆக்சிஸ். ஓகே, -4, 6 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் -3, -5 -3 இந்த எக்ஸ் ஆக்சிஸ், -5 இந்த ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த பாயிண்ட் ஓகே, இதுக்கு நேராக இருக்க பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டு -3, -5 எழுதிக்கலாம். இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம பாயிண்ட்ஸை போடணும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த குவாட்ரண்ட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எந்த பாயிண்ட்டுமே இல்லை. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம ஏன்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, செகண்ட் குவார்ட்டரில் இருக்க பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ஆரம்பிக்கணும். இப்படி போடக்கூடாது, கிளாக் சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், கிளாக் இப்படி சுற்றும், ஆன்டி கிளாக்வைஸ்னால் ஆப்போசிட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டை செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும், அதை பின்னு எடுத்துப்போம். ஓகே, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்க பாயிண்ட்டை சின்னு எடுத்துப்போம். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக ஏபிசி இப்படி தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரே குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம எப்போவுமே பாயிண்ட்ஸ் ட்ரையாங்கிள் இருக்க பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஆர்டர் மாறிடுச்சு, இந்த ஆர்டர்லேயே நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஆர்டர் மாறிடுச்சு. ஏன்ற பாயிண்ட் என்ன -4, 6, பின்ற பாயிண்ட்டு -3, -5, சின்ற பாயிண்ட் 1, -1 அதை நம்ம எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டு y1 எடுத்துக்கலாம். இங்கே பி பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x2 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். சி பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x3 எடுத்துக்கணும், செகண்ட் பாயிண்ட்டை நம்ம y3 எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஓகே x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். ஓகே, இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா. ஓகே, பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு x1 இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்ப்போம். x1 x2 x3. ஓகே, அடுத்த பாயிண்ட் 1க்கு அப்புறம் என்ன வரும், 2 வரும். இப்போ y2 எடுத்துக்கணும். 2க்கு அடுத்த பாயிண்ட் y3. ஓகே, 3 முடிஞ்சிருச்சு. 3க்கு அடுத்தது ரவுண்டாக வரும்போது y1 வந்துடும். ஓகே, அதேமாதிரி மைனஸ் போட்டுட்டு இங்கே பாருங்கள் குறையும். இங்கே 1 2 2 3 3 1 வருது. அதேமாதிரி 2 1 3 2 1 3. ஓகே, மாறி வரும். ஓகே, அதான் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1/2 இன்ட்டு x1 என்ன பாயிண்ட்னா x1 எடுத்துருக்கோம் -4. ஓகே, -4 இன்ட்டு x1 என்னென்னு எடுத்துருக்கோம் -4. ஓகே, -4 போட்டுப்போம் இன்ட்டு y2ன்ற பாயிண்ட் என்ன -5. ஓகே, -5 எடுத்துப்போம் ப்ளஸ்ஸு x2ன்ற பாயிண்ட் என்ன, x2ங்கிறது -3, அதை இங்கே போட்டுவிட்டோம். ஓகே, -3 போட்டோம் இன்ட்டு y3 பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். y3 வந்து -1. ஓகே, -1 போட்டுவிட்டோம் ப்ளஸ்ஸு x3ன்ற பாயிண்ட் என்ன 1. ஓகே, 1 போட்டுவிட்டோம் இன்ட்டு y1 பாயிண்ட் என்ன 6. ஓகே, 6ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மைனஸ். அதே மாதிரி x2 என்ன பாயிண்ட்டுன்னு பாருங்கள். x2 வந்து நமக்கு -3 போட்டோம் இன்ட்டு y1 பாயிண்ட் வந்து 6. ஓகே, 6 அதெல்லாம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ்ஸு x3ன்ற பாயிண்ட் 1, y2ன்ற பாயிண்ட் -5. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு அதே மாதிரி x1 இன்ட்டு y3னா x1ன்ற பாயிண்ட் -4 இன்ட்டு y3ன்ற பாயிண்ட் -1 எடுத்துருவோம். ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம் இதை. ஓகே,
1/2 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 5s are 20 போட்டுட்டோம். அது தனி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 1s are 3. ஓகே, ப்ளஸ்ஸு அதே மாதிரி 1 6 are 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிப்போம். மைனஸ் நடுவில் இருக்குது, ஃபார்முலாலே மைனஸ் நடுவில் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டோம். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 18 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஒரே டேர்மு. ஓகே, எதனா மைனஸ் வந்து காமனாக இருக்குது, ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது 6 3s are 18 மைனஸ் 18. அதேமாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 5s are 5 ப்ளஸ்ஸு அதேமாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே 4 1s are 4. ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகே, 1/2 போட்டுட்டோம். மூணுமே பாசிட்டிவாக இருக்குது. சரி, மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 29 கிடைக்குது. இங்கே சென்டராக இருக்க மைனஸ், ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டுட்டோம். இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஆட் பண்ணால் நமக்கு உள்ளதுன்னா 23 வருது. ஓகே, மைனஸ் 23 ப்ளஸ் 4. இப்போ ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 19 வருது. பிக் நம்பர் சைன் எடுத்து போட்டணும். டிஃப்ரென்ஸ் சைனா சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போட்டணும். ஸோ மைனஸ் 19. ஓகே, இப்போ அதை சிம்பிளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு 29 ஃபஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுப்போம். இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு 19. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 48 வருது. இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 24 வருது. ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஆன்சர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் -10, -4, -8, -1 அண்ட் -3, -5. இதே போன சமம் மாதிரியே தான் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் வெதர் த செட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். நம்ம கொலினியர்னா என்ன தெரியும்? 3 or more பாயிண்ட்ஸ் லை ஆன சேம் லைன் இஸ் கால்ட் கொலினியர். அப்போ ஏபிசி 3 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா மூணுமே ஒரே லைனில் இருக்கும். ஸ்ட்ரைட் லைனில் அந்த பாயிண்ட் லையாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் கொலினியர் அர்த்தம். ஓகே, அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. -1/2, 3, -5, 6 அண்ட் -8, 8. இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருந்துச்சுன்னா ஏரியா வந்து நமக்கு 0 கிடச்சிரும். இதுக்கு ஏரியா கண்டுபிடிப்பு வரும். ஏரியா இங்கே வந்து ஏரியா நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா 3 பாயிண்ட்டுமே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. ஓகே, அப்படின்னா தான் கொலினியர் அர்த்தம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளில் ஏரியா வந்து நம்ம 0 வந்துச்சுன்னா அந்த 3 பாயிண்ட்டுமே ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகல, கொலினியர் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். இந்த கிவன் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம், தேர்ட் பாயிண்ட்டை நம்ம சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம கிராஃப் போட தேவையில்லை. ஏன்னா கொலினியர் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏரியா வந்து 0 தான் வரப்போகுது. அதனால் நம்ம கிராஃப் போட தேவையில்லை. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 எடுத்துப்போம், செகண்ட் பாயிண்ட் y1. இங்கே பி பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x2, செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். சி பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x3, செகண்ட் பாயிண்ட் y3 எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3. ஓகே, ஸோ இது நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த பாயிண்ட்ஸில் இருக்க பாயிண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணலாம். ஓகே, 1/2 அப்படியே போட்டுப்போம். ப்ராக்கெட் பெரிய ப்ராக்கெட் போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுப்போம். இப்போ பாருங்கள், x1 y2. இப்போ x1 என்ன -1/2, y2ங்கிறது என்ன 6. ஓகே, ஸோ -1/2 இன்ட்டு 6 ப்ளஸ்ஸு அடுத்தது பாருங்கள் x2 y3. x2ங்கிறது என்ன -5 y3ங்கிறது -8. ஓகே, ஸோ -5 இன்ட்டு 8 ப்ளஸ்ஸு அதேமாதிரி x3 y1. x3ங்கிறது -8, x3 y1. ஓகே, -8 இன்ட்டு 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸ், ஏன்னா மைனஸ் காமனாக இருக்குது. இந்த டேர்ம் 3 டேர்முக்கு மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டோம். ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஓகே, பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், x2 y1 அப்படின்னா x2ங்கிறது என்னது -5, y1ங்கிறது 3. ஸோ -5 இன்ட்டு 3 அதை போட்டுட்டோம். ப்ளஸ்ஸு x3 y2. x3ங்கிற பாயிண்ட் என்ன நமக்கு -8. ஸோ -8 இன்ட்டு y2ன்ற பாயிண்ட் 6. ஸோ -8 இன்ட்டு 6 போட்டோம். ஓகே, ப்ளஸ்ஸு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் x1 இன்ட்டு y3. x1 என்னது -1/2, x1 இன்ட்டு y3ன்ற பாயிண்ட் 8. ஓகே, -1/2 இன்ட்டு 8. ஸோ -1/2 8 போட்டோம். ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ -3 ஃபஸ்ட்டு பாயிண்ட் -3, 1/2 அப்படியே போட்டுப்போம். ரைட், ஆஸ் இட் இஸ். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருந்தால் -3, அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டுமே ஹோல் நம்பராக இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 8 5s are 40 போட்டோம். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 8 3s are 24. ஸோ -24 போட்டோம். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் காமனாக இருக்குது, ஃபார்முலாவில் இருக்க மைனஸு. ஸோ மைனஸ் காமனாக இருக்குது, அப்படியே போட்டுப்போம். ப்ராக்கெட் போட்டுங்க. இங்கே ப்ளஸ் இன்ட்டு -15,
அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 6 8s are 48. இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் போட்டோம். இங்கே கேன்சல் ஆகும். 1 2s are 2 4 2s are 8. ஸோ -4. ஓகே போட்டாச்சு. இப்போ சிம்பிளை பண்ணலாம். 1/2 ரைட் ஆஸ் இட் இஸ். எல்லாமே மைனஸில் இருக்கனால ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ -3 -40 -24 ஆட் பண்ணால் நமக்கு 67 கிடைக்குது. சேம் சைன் ஆட் பண்ணால் அதே சைனை போட்டுருவோம் -67. ஸோ இது நடுவில் இருக்கிறது ஃபார்முலாவில் இருக்க சைனு அப்படி போட்டுட்டோம். இங்கே எல்லாமே மைனஸில் இருக்குது. ஆட் பண்ணி அதே சைனை போட்டுக்கலாம். மூணுத்தையுமே ஆட் பண்ண -15 -48 -4 ஆட் பண்ணால் நமக்கு 67 வருது. ஸோ மூணுமே சேம் சைனாக தான் அதே சைனை போட்டோம் -67. ஸோ இப்போ அடுத்த நம்ம 1/2 இன்ட்டு -67 ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே ப்ராக்கெட் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 67. ஓகே ஸோ -67 + 67 ஆட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். ஸோ 1/2 இன்ட்டு 0 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். நமக்கு ஏரியா வந்து 0 வந்துருச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலை, ஏரியா வந்து 0 வந்துருச்சுன்னா த கிவன் பாயிண்ட்ஸ் கொலினியர்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் a, b plus c, b, c plus a and c, a plus b. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொலினியர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா 0 வந்துச்சுன்னா இது கொலினியர்னு அர்த்தம். ஓகே ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துப்போம், தேர்ட் பாயிண்ட் நம்ம சின்னு எடுத்துக்கலாம். ஓகே இது ஏன்ற பாயிண்ட்டில் இது ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் x1, செகண்ட் பாயிண்ட் y1. ஓகே பி பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x2, செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். சின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x3, செகண்ட் பாயிண்ட் y3 எடுத்துப்போம். ஓகே இப்போ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கலாம். 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் ப்ராக்கெட் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஓகே இது யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். ஓகே 1/2 ரைட் ஆஸ் இட் இஸ். x1ன்ற பாயிண்ட் என்னன்னா a. ஓகே x1 y2 இப்போ a இன்ட்டு சி ப்ளஸ் ஏ, அதான் எங்கே எழுதியிருக்கோம் a இன்ட்டு சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் இருக்கிறனால ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டோம். x2 இன்ட்டு y3, x2ங்கிறது b, y3ங்கிறது a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஓகே b இன்ட்டு a ப்ளஸ் b போட்டோம். இங்கே ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். ஓகே அதேமாதிரி x3 y1, x3ங்கிறது வந்து c, x3 y1னா c இன்ட்டு b ப்ளஸ் c எழுதிட்டோம். ஓகே c இன்ட்டு b ப்ளஸ் c ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸை போட்டுட்டோம். அடுத்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம். x2 y1, இப்போ x2ங்கிறது என்ன b, y1 வந்து b ப்ளஸ் c, ஸோ b இன்ட்டு b ப்ளஸ் c எழுதிட்டோம் ப்ளஸ்ஸு. அடுத்த பாயிண்ட் என்ன x3 y2, x3 என்ன c, y2 வந்து c ப்ளஸ் c, c இன்ட்டு c ப்ளஸ் c அதை எழுதிட்டோம் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் x1 y3, அப்போ x1 a, y3 a ப்ளஸ் b, ஸோ a இன்ட்டு a ப்ளஸ் b அதை எழுதிட்டோம். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ 1/2 ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே இதை உள்ள ஏன்ற பாயிண்ட்டு உள்ளே போச்சுன்னா a இன்ட்டு சி ஏசி ப்ளஸ்ஸு a இன்ட்டு ஏ ஸ்கொயர் போட்டோம். ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடுச்சு ப்ளஸ். அதே மாதிரி b உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். b இன்ட்டு ஏ ஏபின்னு போட்டுப்போம். ஆர்டராக எழுதிக்கலாம். b இன்ட்டு ஏபின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் b இன்ட்டு பி ஸ்கொயர்டு. ஓகே பி ஸ்கொயர் போட்டோம் ப்ளஸ். அதே மாதிரி சி உள்ளே எடுத்துகிட்டு போவோம். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். b இன்ட்டு சி பிசின்னு எழுதிக்கலாம். ஓகே ப்ளஸ்ஸு சி இன்ட்டு சி ஸ்கொயர்டு எழுதிப்போம். ஸோ இது சிம்பிளை பண்ணாச்சு. ப்ராக்கெட் போட்டு ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அப்படி போட்டோம். ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். ஓகே b இன்ட்டு b ப்ளஸ் சி, b இன்ட்டு பி ஸ்கொயர்டு, அதே b இன்ட்டு சி ப்ளஸ் பிசி போட்டோம் ப்ளஸ்ஸு. எல்லாமே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ். ஓகே அடுத்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். சியை மல்டிப்ளை பண்ணலாம். சி இன்ட்டு சி ஸ்கொயர்டு, அதேமாதிரி சி இன்ட்டு ஏசின்னு போட்டுவோம் ப்ளஸ். அதேமாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டோம். இப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு பி ஏபின்னு போட்டோம். ஓகே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே அடுத்தது பாருங்கள் 1/2 இன்ட்டு இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனால ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே இருக்க மைனஸ் சென்டராக இருக்குது. அப்போ இங்கே இருக்க எல்லாமே சைன் மாறும். ஓகே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறிடும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஏசி அப்படியே எழுதிட்டோம். 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி அப்படியே எழுதிட்டோம். ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோம். மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் உள்ளே போச்சுன்னா எல்லா சைனும் மாறும். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி எல்லாத்தோட சைனும் நம்ம ப்ளஸில் இருக்கலாம் மைனஸ் மாற்றிட்டோம். ஓகே இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஏசி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சலு, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர்டு கேன்சலு. ஓகே அதேமாதிரி ப்ளஸ் ஏபி இங்கே இருக்குது, மைனஸ் ஏபி லாஸ்ட்டாக இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே இருக்குது, மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அதேமாதிரி ப்ளஸ் பிசி இங்கே இருக்குது, மைனஸ் பிசி இங்கே இருக்குது, கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஓகே ஸோ எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 0. ஓகே ஸோ 1/2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் யூனிட்ஸ். த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். நம்ம என்ன சொல்லலாம், ஏரியா 0 வந்துட்டாலே த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியர் அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வெர்டிசஸ் ஆஃப் கிவன் ட்ரையாங்கிள் ஆர் டேக்கன் இன் ஆர்டர் அண்ட் their areas are provided aside.
In each case, find the value of P. Plus number, serial number, first sum, second sum கொடுத்துருவாங்க. Vertices 0,0, P, 8, 6,2, ஏரியா கொடுத்துருவாங்க 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 சம்மில் என்ன படித்தோம், இது ஏரியா கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஏரியா நம்ம என்னென்னு பார்த்தோம். அதேமாதிரி இங்கே கொலினியர், அந்த ஏரியா வந்து 0 வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் கொலினியர் அப்படின்றத பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா அவங்களே ஏரியா கொடுத்துட்டு, ஏரியாவே 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அவங்களும் ஏரியாவே அவங்களே கொடுத்துட்டு அன்னோன் வேரியபிள் P அதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் சம் சொல்யூஷன். கிவன் பாயிண்ட்ஸை நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ 0,0, செகண்ட் பாயிண்ட் பி P, 8 அண்ட் தேர்ட் பாயிண்ட் சி 6,2ன்னு எடுத்துப்போம். ஸோ ஏன்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1 எடுத்துக்கலாம். ஓகே, பி பாயிண்ட்டை நம்ம x2 y2 எடுத்துக்கலாம். சி பாயிண்ட்டை நம்ம x3 y3 எடுத்துக்கலாம். ஓகே, ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து அவங்களே கொடுத்துறாங்க 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் புக்கில் கொடுத்துறாங்க. ஓகே, ஸோ ஏரியா ஃபார் ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 20 போட்டு அன்னோன் வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 plus x3 y2 plus x1 y3 equal to 20. ஸோ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை எழுதிட்டு ஈக்குவல் டு 20ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு x1 y2. ஓகே, 0வோட 8 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 தான் வரும். அப்படியே போட்டுக்கலாம், 0ன்னு எழுதிடலாம். ப்ளஸ்ஸு அதே மாதிரி x2 y3. x2ங்கிறது என்ன P, Pன்ற பாயிண்டோட y3. இப்போ 2P இன்ட்டு 2P அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, 2P எழுதிப்போம். ப்ளஸ்ஸு அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் x3 y1. x3ன்ற பாயிண்ட் என்ன, x3ங்கிறது 6, y1 வந்து 0. 6 இன்ட்டு 0 0 தான். இப்போ ப்ளஸ் 0னே போட்டுக்கலாம். மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா ஃபார்முலாவில் ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் போட்டோம். ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டோம், ப்ராக்கெட் திருப்பி போட்டுவோம். x2 y1. x2ங்கிறது என்ன P, y1 என்ன 0. ஸோ P இன்ட்டு 0 0 தான். ப்ளஸ்ஸு அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் x3 y2. x3ங்கிறது வந்து 6, y2ங்கிறது 8. இப்போ 6 இன்ட்டு 8ன்னு போட்டோம். ப்ளஸ்ஸு அதே மாதிரி நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் x1 y3. x1 என்ன 0, y3 வந்து 2. ஸோ 0 இன்ட்டு 2 0 தான் வரும். அப்படியே போட்டோம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் பண்ணால் ஈக்குவல் 20 யூனிட்ஸ் ஸ்கொயர் ஏரியா கொடுத்துட்டாங்க, அது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1/2 இந்த பக்கம் வச்சுருந்தோம். அந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்னா, அது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 20 இன்ட்டு 2 ஆகிடும். மீதி இருக்க நம்ம எழுதலாம். 0வோட 2P ஆட் பண்ணால் 2P தான் வரும். மைனஸ் போட்டு 6 8 ஆர் 48. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 48 இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 20 இன்ட்டு 2 எழுதிட்டோம். ஸோ 2P alone keep it left side is equal to 20 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40. இங்கே இருக்க மைனஸ் 48 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 48 ஆகிடும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணால் நமக்கு 88 கிடைக்குது. ஸோ 2P is equal to 88. P alone keep it left side. இங்கே இருக்க மல்டிப்ளை 2 இந்த பக்கம் போனால் டிவைடட் பை 2 ஆகிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 4 2s are 8, 4 2s are 8 கிடைக்கும். ஸோ P is equal to 44 is ஆன்சர். அவங்க என்ன Pயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் P, P 5,6, 5,-2, ஏரியா 32. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் சப்டிவிஷனை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ ஃபார் விச் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இப்போ கொலினியர்னாலே நமக்கு 3 or more பாயிண்ட்ஸ் லை ஆன சேம் லைன் அர்த்தம். அப்போ கொலினியர்னா ஏரியா 0வாக இருக்கும். ஏரியா 0ன்னு வச்சுக்கிட்டு ஏவோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 2,3, 4,a அண்ட் b, -3. இப்போ கிவன் பாயிண்ட்ஸ் நம்ம கொலினியர் ஏரியா வந்து 0 ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா வந்து 0ன்னு வச்சுட்டு நம்ம அன்னோன் வேல்யூ ஏவோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் ஏ எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், தேர்ட் பாயிண்ட் நம்ம சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்டை நம்ம ஏல இருக்க பாயிண்ட்டை ஃபஸ்ட் பாயிண்ட் x1, செகண்ட் பாயிண்ட் y1 எடுத்துப்போம். பின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x2, செகண்ட் பாயிண்ட் y2 எடுத்துக்கலாம். சி பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x3, செகண்ட் பாயிண்ட்டை y3 எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0. கொலினியர் கொடுத்துறதுனால ஏரியா வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டு ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். ஓகே, 1/2 இன்ட்டு x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1 மைனஸ் x2 y1 ப்ளஸ் x3 y2 ப்ளஸ் x1 y3 ப்ராக்கெட் போட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம். ஏரியா கொலினியர் கொடுத்துட்டால ஏரியா ஈக்குவல் டு 0. இப்போ ஃபார்முலா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை 0 இன்ட்டு 2 ஆகிடும். இப்போ கொலினியரில் எப்பவுமே 1/2 வராது. இங்கே இருக்க 2 டினாமினேட்டர் இருக்க தப்பு போனால் 0வோட மல்டிப்ளை ஆச்சுன்னா 0 தான் கிடைக்கும். ஓகே, மீதி இருக்க பாயிண்ட்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y2. x1 என்ன 2, y2 வந்து a. ஸோ 2a. ஓகே, 2 இன்ட்டு a 2a எடுத்துப்போம். ப்ளஸ்ஸு x2 y3. x2ங்கிறது என்ன 4, y3ங்கிறது -3. ஓகே, ஸோ 4 இன்ட்டு 3 எடுத்துப்போம். ப்ளஸ்ஸு ஃபார்முலாவில் இருக்க ++, x3 y1. x3ங்கிறது 6. ஓகே, y1ங்கிறது 3. ஸோ 6 இன்ட்டு 3 ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் போட்டோம். x2 y1. ஓகே, x2ங்கிறது என்ன பாயிண்ட் என்ன 4, y1ங்கிறது 3. ஸோ 4 இன்ட்டு 3
அதை எழுதிப்போம். ஓகே 4 into 3 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன x3 y2 x3 என்ன 6 y2 வந்து நமக்கு a இப்போ 6a எழுதிப்போம். 6 into a 6a எழுதிக்கிட்டோம் ப்ளஸ்ஸு x1 y3 x1ன்ற பாயிண்ட் என்ன 2 y3ன்ற பாயிண்ட் -3 ஓகே 2 into -3 எழுதிப்போம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 into 2 இங்கே டிவைட் பை இந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ 0 into 2 போட்டோம். இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 2a ரைட் ஆஸ் இட் இஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 4 3s are 12 போட்டோம். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸ் அப்படியே போட்டுப்போம். 6 3s are 18 ஓகே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைனஸு ஃபார்முலாவில் இருக்க மைனஸு சென்டர் வரும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம இதை சிம்பிளை பண்ணுவோம். ஏன்னா மைனஸுங்கிறது காமன், இந்த 3 டேர்க்குமே மைனஸுங்கிறது காமன். ஓகே ஸோ 4 3s are 12 அப்படியே போட்டோம். ப்ளஸ் 6a ரைட் ஆஸ் இட் இஸ், இங்கே ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் 3 2s are 6 போட்டோம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளே எடுத்து வர போகிறோம். ஸோ 2a ரைட் ஆஸ் இட் இஸ், இது ரெண்டு சிம்பிளை பண்ணலாம். டிஃபரன்ஸ் சைனா சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடுவோம். 18ல் 12 போச்சுன்னா 6, பிக் நம்பர் 6, பிக் நம்பர் வந்து ப்ளஸ். ஓகே அப்போ வந்து 18ல் 12 போச்சுன்னா 6, பிக் நம்பர் ப்ளஸ் 6 போட்டோம். 2a + 6 மைனஸ் ரைட் ஆஸ் இட் இஸ், இங்கே 6a அப்படியே எழுதிப்போம். இது ரெண்டு சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ப்ளஸ் மைனஸ் டிஃபரன்ஸ் சைனா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 12ல் 6 போச்சுன்னா 6, பிக் நம்பர் ப்ளஸ், அப்போ 6 + 6a எழுதிட்டோம் ஈக்குவல் டு 0. இப்போ 2a + 6 இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். -6 ப்ளஸ் into மைனஸ் -6a ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளை பண்ணலாம். ஏ ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணலாம். நம்ம டிஃபரன்ஸ் சைனாக இருக்குது. ஓகே இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு. டிஃபரன்ஸ் சைனை சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடுவோம். 6ல் 2 போச்சுன்னா 4, பிக் நம்பர் சைன் வந்து மைனஸ், அப்போ -4a போட்டுப்போம். இப்போ +6 -6 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 அப்படியே தான் இருக்குது. ஓகே ஏன்னா 0 into 2 வந்து 0 ஆகிடுது. 0 அந்த பக்கம் ரைட் சைடு வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஏ மட்டும் வச்சுப்போம். 0 இங்கே மல்டிப்ளை -4 இந்த பக்கம் டிவைடட் பை -4 0 by anything 0 தான் வரும். ஸோ a = 0 இஸ் ஆன்சர். ஓகே ஏவோட வேல்யூ தான் நம்ம கேட்குறாங்க. கொலினியர் வச்சுக்கிட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சோம். a = 0 இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் a, 2 - 2a -a + 1, 2a and -4, -a 6 - 2a. இப்போ இதுக்கு நமக்கு கொலினியர் வச்சுட்டு ஏரியா 0ன்னு வச்சுக்கிட்டு நம்ம அன்னோன் வேரியபிள் ஏவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே இதை ஹோம்ஒர்க்காக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் whose vertices are at. இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் 4 குவாட்ரிலேட்டர்னாலே 4 சைடு டயக்ராம். அப்போ 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. போன சம் வரைக்கும் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் படித்தோம். ஓகே இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னாலே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -9, -2 -8, -4 2, 2 and 1, -3. ஓகே இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிராஃபில் போட்டுட்டு ஆர்டராக செக் பண்ணிவிட்டு, இது ஆர்டராக இருக்காது. ஓகே ஆர்டராக இருக்கா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே இப்போ ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே இது இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் வேல்யூஸ். மேலே ஒய் ஆக்சிஸில் மேலே பாசிட்டிவ் வேல்யூஸ், கீழே நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துப்போம். ஓகே -9, -2 -9 in the x axis, -2 in the y axis. அப்போ இந்த பாயிண்ட். ஓகே இந்த பாயிண்ட்டை போட்டுட்டு -9, -2 போட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது -8, -4 -8, -4 அப்போ இங்கே போட்டுப்போம். ஓகே -8ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில், -4ங்கிறது ஒய் ஆக்சிஸில். அதுக்கு நேராக பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வரும் 2, 2 in the x axis, 2 in the y axis. 2, 2 அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 1, -3 1 in the x axis. ஓகே x axisல 1, -3 in the y axis. 1, -3 போட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நம்ம என்ன செய்யணும்னா பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஏபிசிடின்னு எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ்னால் கிளாக்கு சுற்றுறதுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எப்படி ட்ரையாங்கிளில் படிச்சோமோ அதே மாதிரி தான் குவாட்ரிலேட்டர்லையும். ஓகே இப்போ ஏ இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லாம் இப்படி தான் வரணும். ஓகே இப்போ இங்கே பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஏவாக இருந்தால் இது பி, இது சி, இது டி, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே ஏ பி சி டி பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஏன்ற பாயிண்ட்டு -9, -2, பின்ற பாயிண்ட்டுன்னு -8, -4, சின்ற பாயிண்ட்டுன்னு 1, -3, டின்ற பாயிண்ட்டுன்னா 2, 2. ஸோ கிவன் ஆர்டர் இல்லாமல் நம்ம ஆர்டர் கிரியேட் பண்ணணும். கிவன் கொஷினை அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஏபிசிடின்னு ஆர்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் செய்யணும். ஓகே ஸோ இதை ஏன்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட் y1 எடுத்துக்கலாம். பின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட்டை x2 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை y2 எடுத்துப்போம். சின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x3 எடுத்துப்போம், செகண்ட் பாயிண்ட் y3 எடுத்துப்போம். டின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x4, செகண்ட் பாயிண்ட்டு y4 எடுத்துப்போம். ஓகே ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ABCD is equal to
1/2 into x1y2 plus x2y3 plus x3y4 plus x4y1 minus x2y1 plus x3y2 plus x4y3 plus x1y4. இப்போ ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் படித்தோம். ஏரியா ஃபார் குவாட்ரிலேட்டருக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கனால நம்ம ஒரு பாயிண்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகே 1/2 இன்ட்டு பாருங்கள் எப்படி ஆர்டர் எழுதணும்னு சொல்லித்தரேன். x1 x2 x3 x4 ஆர்டராக இருக்குது. அதே மாதிரி 1 வந்தால் 2, 2 வந்தால் 3, 3 வந்தால் 4, 4 வந்தால் அடுத்த ஆல்டர்னேட்டிவாக 1 வரும். ஓகே 1லேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே y1 y2 y3 y4 வந்துடும். இங்கே 2ல் ஸ்டார்ட் பண்ண x2ல் ஆரம்பிச்சுன்னா x2 x3 x4 திருப்பி x1. ஓகே ஆர்டராக வரும். அந்த மாதிரி ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகே 1/2 இன்ட்டு x1 y2, x1 வந்து -9, y2 வந்து -4. ஸோ -9 இன்ட்டு -4 தனி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு x2 y3, x2ங்கிறது என்ன -8, y3ங்கிறது -3. ஸோ -8 இன்ட்டு -3 போட்டுப்போம். ப்ளஸ்ஸு x3 y4, x3ன்ற பாயிண்ட் என்ன 1. ஓகே y4ங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2. ஓகே ஸோ 1 இன்ட்டு 2 அதை போட்டுப்போம். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கடைசி பாயிண்ட்டு x4 y1. ஓகே x4ங்கிறது என்ன 2, y1 வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -2 இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு -2 போட்டோம். ப்ராக்கெட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிட்டோம். சென்டராக மைனஸ் சைன் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போட்டோம். திருப்பி ப்ராக்கெட் போட்டுப்போம். ஓகே x2 y1 அப்படின்னா என்ன x2ன்ற பாயிண்ட் என்ன பாருங்கள். x2ன்ற பாயிண்ட்டு -8, y1ங்கிறது -2, -8 இன்ட்டு -2 போட்டோம். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு x3 y2, x3ன்ற பாயிண்ட்டு 1. ஓகே x3 y2ன்ற பாயிண்ட்டுனா -4. ஸோ 1 இன்ட்டு -4 அது எழுதிட்டோம். 1 இன்ட்டு -4 ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன x4 y3. ஓகே x4ங்கிறது 2, y3ங்கிறது -1. ஓகே -3. ஸோ 2 இன்ட்டு -3, 2 இன்ட்டு -3 எழுதிட்டோம். ப்ளஸ்ஸு லாஸ்ட் பாயிண்ட் x1 y4, x1ங்கிறது -9, y4ங்கிறது 2. ஸோ -9 இன்ட்டு 2 எழுதிட்டோம். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு இந்த பாயிண்ட் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 9 4s 36 போட்டோம். ப்ளஸ்ஸு இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 3s 24 ப்ளஸ் 24 போட்டோம். நெக்ஸ்ட்டு 1 2s 2. ஸோ +2 போட்டாச்சு. இங்கே ஒரு சைன் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 2s 4. ஸோ -4 போட்டோம். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே ஃபார்முலா சென்டராக இருக்குது. ஃபார்முலாவில் இருக்குது சைனு. திருப்பி ப்ராக்கெட் போட்டுக்கணும். இங்கே சிம்பிளை பண்ணலாம். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 16, 8 2s 16 போட்டோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ -4, 1 4s 4 போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2s 6. ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 9 2s 18 போட்டோம். இப்போ திருப்பி சிம்பிளை பண்ணலாம். 1/2 ரைட் ஆஸ் இட் இஸ். இங்கே ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 36 + 24 + 2 ஆட் பண்ணால் நமக்கு 62. -4 இருக்கிறதுனால ஒரே ஒரு மைனஸ் நம்பர் இருக்கனால -4 அப்படியே போட்டுக்கிட்டோம். ப்ராக்கெட் போட்டுங்க. மைனஸ் இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்குது. மீதி எல்லாம் நெகட்டிவ் நம்பர். ஸோ 16 மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். நெகட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணி அதே நெகட்டிவ் சைனை போட்டுருவோம். ஓகே -4 -6 -18 ஆட் பண்ணால் நமக்கு -28. ஸோ சேம் சைன் ஆட் பண்ணால் அதே சைனை போட்டுருவோம். ஸோ -28. 1/2 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணலாம். 62ல் 4 போச்சுன்னா 58 மைனஸ் ப்ராக்கெட் போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். 28ல் 16 போச்சுன்னா 12, பிக் நம்பர் மைனஸ். ஸோ -12. ஓகே இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 1/2 இன்ட்டு 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 58 + 12 போட்டாச்சு. ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 70 வருது. ஸோ 1/2 இன்ட்டு 70. ஸோ 1 2s 2, 3 2s 6, பேலன்ஸ் 1, 5 2s 10. ஸோ 35 வருது. ஓகே ஸோ 35 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆன்சர். ஏரியா ஃபார் குவாட்ரிலேட்டரில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் -9, -0, -8, -6, -1, -2 அண்ட் -6, -3. ஸோ இந்த சம் போன சம் மாதிரியே தான். ஏரியா ஃபார் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஃபார் குவாட்ரிலேட்டரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. Find the value of k if the area of a quadrilateral is 28 square units whose vertices are -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அவங்களே கொடுத்துட்டாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. நம்ம கேவோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கே ஏரியா வந்து நமக்கு 28ன்னு வச்சுக்கிட்டு நம்ம கேவோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சொல்யூஷன் கிவன் பாயிண்ட்ஸை நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துப்போம். செகண்ட் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டை சின்னு எடுத்துப்போம். ஃபோர்த் பாயிண்ட்டை நம்ம டின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏன்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம x1, செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம y1, பின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து x2, செகண்ட் பாயிண்ட் நம்ம y2 எடுத்துக்கலாம். சின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம x3, செகண்ட் பாயிண்ட் y3 எடுத்துக்கலாம். டின்ற பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் x4, செகண்ட் பாயிண்ட் y4 எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் 28 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஏரியா வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால ஏரியா 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுப்போம். இப்போ லெஃப்ட் சைடு ஃபார்முலா எடுத்துக்கலாம். 1/2 இன்ட்டு x1 y2 + x2 y3 + x3 y4
plus x4y1 in minus bracket x2y1 plus x3y2 plus x4y3 plus x1y4 equal to 28. ஏன்னா ஏரியா 28 கொடுத்ததுனால ஃபார்முலாவை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஈக்குவல் 28 எழுதிட்டோம். ஓகே, ஸோ நம்ம வேல்யூஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு x1y2, x1 என்ன -4, கே y2 என்ன கே, ஸோ கே இன்ட்டு -4னா -4k அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் x2y3, x2 என்ற பாயிண்ட் என்ன -3, y3 பாயிண்ட்டு -2, ஸோ -3 இன்ட்டு -2 அதை பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். -3 இன்ட்டு -2 ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் போட்டோம். இப்போ x3 y4, x3 3, y4 வந்து நமக்கு அதுவும் 3 தான். இப்போ 3 இன்ட்டு 3, ஸோ 3 இன்ட்டு 3 ப்ளஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் x4y1, x4 வந்து 2, y1 வந்து -2, ஸோ 2 இன்ட்டு -2, ஸோ 2 இன்ட்டு -2 போட்டோம். ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இந்த பாயிண்ட்டை நம்ம பிளாட் பண்ணலாம். ஓகே, x2y1னா x2ன்றது -3, y1 -2, ஸோ -3 -2 அது எழுதிட்டோம். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட் x3y2, x3 பாயிண்ட் என்ன நமக்கு 3, y2 வந்து k, ஸோ 3 இன்ட்டு k 3kன்னு எழுதிப்போம். ஓகே, 3k ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட் பாயிண்ட்டு x4y3, x4 பாயிண்ட் வந்து 2, y3 வந்து -2, ஸோ 2 இன்ட்டு -2 அந்த பாயிண்ட் எழுதிட்டோம். ப்ளஸ்ஸு லாஸ்ட் பாயிண்ட்டு x1y4, x1 வந்து -4, y4 வந்து 3, ஸோ -1 இன்ட்டு 3, -1 இன்ட்டு 3 போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டுட்டோம். ஓகே, ஈக்குவல் டு 28ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம். 1/2 இன்ட்டு -4k ரைட் ஆஸ் இட் இஸ், இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 6 போட்டுக்கலாம். ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். 3 3s are 9, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ஸு, ஸோ 2 2s are 4, ஸோ ப்ராக்கெட் போட்டுப்போம். மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் செட்டராக போட்டுக்கலாம். திருப்பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு 3 2s are 6 போட்டாச்சு. அதே மாதிரி 3k ப்ளஸ் 3k ப்ளஸ் 3k அப்படியே போட்டோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 2s are 4 போட்டோம். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 3s are 12 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 28. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு -4k ப்ளஸ்ஸு இதில் சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 9யும் 6ஐயும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 15, ப்ளஸ் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி ப்ளஸ் போட்டுக்கலாம். -4 அப்படியே போட்டுப்போம். ஓகே, மைனஸ் இங்கே 3k ரைட் ஆஸ் இட் இஸ், 6 ப்ளஸ் 6 ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் 6 போட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஆட் பண்ணி அதே சைனை போட்டுப்போம். 12 4 ஆட் பண்ணால் 16, சேம் சைன் போட்டுருணும். -16 ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 28 இங்கே இருக்க டிவைடட் பை 2 இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு மல்டிப்ளை 2 ஆகிடும். ஓகே, ஸோ 28 × 2ன்னு போட்டுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு -4k ரைட் ஆஸ் இட் இஸ், இதை சிம்பிளை பண்ணலாம். ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் சைனாக சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். ஓகே, சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 15ல் 4 போச்சுன்னா 11, பிக் நம்பர் ப்ளஸ் போட்டாச்சு. ப்ராக்கெட் போட்டுக்கலாம். -3k ரைட் ஆஸ் இட் இஸ், இதுவும் டிஃப்ரென்ஸ் சைனு சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன். 16ல் 6 போச்சுன்னா 10 நமக்கு பிக் நம்பர் மைனஸ், ஸோ -10 போட்டோம். ஈக்குவல் டு 28 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 போட்டாச்சு. ஸோ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். -4k ப்ளஸ் 11 ரைட் ஆஸ் இட் இஸ், மைனஸ் உள்ளே போச்சுன்னா -3k, இங்கே ப்ளஸ் அண்டர்ஸ்டுட், ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3k, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ +10 மைனஸ் உள்ளே போகும்போது சைன் மாறிடும். ஈக்குவல் டு 56 நமக்கு தேவை கே வேல்யூ தான். ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணலாம். -4k -3k இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸு, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 7, சேம் சைனால அதே சைனை போட்டோம். -7k இது ரெண்டும் சிம்பிளை பண்ணலாம். ரெண்டுமே ப்ளஸ், அப்போ 10 + 11 21. ஓகே, ஸோ +21 இஸ் ஈக்குவல் டு 56 போட்டோம். -k 7k அலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு 56, +21 இந்த பக்கம் போனால் -21 ஆகிடும். ஸோ கே அலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு, இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 56ல் 21 போச்சுன்னா 35, ஸோ கே அலோன் கீப் இட் லெஃப்ட் சைடு 35. இங்கே இருக்க மல்டிப்ளை இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். ஸோ -7 அப்படியே தான் ஆகும். மல்டிப்ளையில் டிவைடில் போகும்போது சைன் மாறாது. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். மல்டிப்ளையில் வரும்போது சைன் மாறக்கூடாது. ஸோ -7 போட்டுங்க. அப்படியே 1 7s are 7, 5 7s are 35, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ கே வேல்யூ என்ன நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -5 கிடைக்குது. திஸ் ஆன்சர். ஓகே, this video we have seen exercise 5.1 part 1 1 to 6 sums. Next video we will see exercise 5.1 part 2 7 to 11 sums. Thank you students.